நொச்சூர் சுவாமிஜி என்று அன்போடு அழைக்கப்படும் சிவயோகி சித்தானந்தா அவர்கள் அருணகிரிநாதர் அருளை பற்றி எழுதிய பாடலும் சுவாமி குஹானந்தா திருப்புகழ் சபையின் அருணகிரிநாதர் நாமாவளியும் இடம்பெறுகிறது. பாலக்காடு கொடுவாயூர் அருகே உள்ள ஸ்ரீ அகஸ்திய ஆசிரமம் ஸ்ரீ சிவயோகி சித்தானந்த சுவாமிகள் என்னும் ஸ்ரீ நொச்சூர் சுவாமி அவர்களால் 1948 ஆண்டு ஸ்தாபிக்க பெற்றது. இந்த ஆசிரமத்தை பற்றிய செய்திகளை தற்பொழுது ஆசிரமத்தை நிர்வகிக்கும் சிவஸ்ரீ வைத்தியநாதன் அவர்கள் இணையதளத்திலே அளித்துள்ள செய்திகளையும் எங்களுக்கு தெரிந்த சில செய்திகளையும் கூறுகிறோம். ஸ்ரீ சுவாமிகளின் தகப்பனார் தமிழ் மொழி பால் மிகுந்த பற்று கொண்டதால் நண்பர் ஒருவர் உதவியுடன் சேலத்திற்கு குடிபெயர்ந்து தனது மகனை தமிழ் கற்கச் செய்தார். சேலம் சிறுமலர் உயர்நிலைப் பள்ளியில் திரு சுந்தரராசனார் ஐயா அவர்களிடம் தமிழ் கற்றார். சுவாமிஜி அவர்கள் படித்த பள்ளியில் அதே தமிழ் ஆசிரியரிடம் அடியேனும் என் சகோதரரும் தமிழ் படித்தோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அவ்வாறு கற்கும் வேளையில் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்ப ஒரு நாள் தனது வகுப்பு மாணவன் ஒருவன் 2-3 நாட்கள் பள்ளிக்கு வராத காரணத்தை அறிய அவன் வீட்டிற்கு சென்று அவனுடன் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய வீட்டின் பரண்மேல் ஓலைச்சுவடிகள் பராமரிப்பு இல்லாமல் கிடப்பதைக் கண்டு நண்பனிடம், இந்த ஓலைச்சுவடிகளை ஏன் இப்படி போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க, அது என்ன ஓலைச்சுவடி, என்ன எழுதி உள்ளது என்று இங்கு யாருக்கும் தெரியாது, அதனால் அதை அப்படியே போட்டிருக்கிறார்கள் என்று நண்பன் கூற, இவர் மனதிற்குள் இதை எடுத்து சென்று பாதுகாக்க வேண்டும் என்று தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நண்பன், இங்கு சும்மாதான் கிடக்கிறது, நீ வேண்டுமானால் எடுத்துச் செல் என்று கூற, இந்த விஷயத்தை ஸ்ரீ சுவாமிஜி தனது தந்தையிடம் அந்த ஓலைச்சுவடிகளை தனக்கு பெற்றுத்தர வேண்டும் வற்புறுத்தி கூற, நண்பன் வீட்டு பெரியவர்களிடம் அனுமதி பெற்று வேண்டியவற்றை அளித்து அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கி வந்து அளித்தார். அது கிடைத்ததும் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுக்கு தன்னையும் அறியாமல் பரவச நிலை ஏற்பட்டு அதை தனது வீட்டில் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தார். தனது பள்ளி கல்வி பூர்த்தியான பிறகு தன்னுடைய சொந்த ஊரான எழில்மிகும் கேரளாவில் நொச்சூர் கிராமத்திற்கு திரும்பி வந்து ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியுள்ளது என்று ஆர்வத்தோடு அதை எடுத்து பார்த்தார். அதில் உள்ள எழுத்துக்கள் நடைமுறை தமிழ் எழுத்துக்கள் போன்று அல்லாமல் வேறு மாதிரி இருந்ததால் அதை படிக்க இயலவில்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றபடி அதில் உள்ள எழுத்துக்கள் அறிந்த வித்வானிடம் சென்று கற்று தேர்ந்தார். பிறகு அதை படிக்கத் தொடங்கினார். அவ்வாறு படித்து வரும் வேளையில் இந்த ஓலைச்சுவடியில் உள்ளவை பகவான் ஸ்ரீ அகஸ்திய பெருமானால் எழுத பெற்றவை என்பதை அறிந்து கொண்டு மேலும் மேலும் மிகுந்த ஆர்வத்துடன் படிக்கத் தொடங்கினார். அவ்வாறு படித்து வரும் வேளையில் அச்சுவடியில் வேத ஆகம மந்திரங்கள், ஸ்ரீவித்தை சிவவித்தை போன்ற உபாசனா முறைகள், ஜோதிடம், மருத்துவம், பக்தி பாடல்கள் போன்று அநேகம் விஷயங்கள் கூறப்பட்டிருப்பதைக் கண்டு வியந்தார். இதனிடையே இந்த ஓலைச்சுவடிகளை கையாள்பவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ஜபம், தியானம், உபாசனா முறைகளும் கூறப்பட்டிருந்தது கண்டு அதன்படியே கடைபிடித்து ஒழுகலானார். அந்த வேளையில் சந்நியாசம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று உத்தரவு கிடைத்தது. அதன்படி ஸ்ரீ அகஸ்திய பகவானையே குருவாக ஸ்வீகரித்துக் கொண்டு சந்நியாசம் மேற்கொண்டு ஸ்ரீ சிவயோகி சித்தானந்தா என்ற தீட்சா நாமத்துடன் சந்நியாச வாழ்க்கையை தனிமையிலே வாழத் தொடங்கினார். அந்த சமயத்தில் ஸ்தாபிக்க பெற்றதுதான் இந்த அகஸ்திய ஆசிரமம். அதன் பிறகு நூலில் கண்ட அருள் ஆணைப்படி காசிக்கு சென்று ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் என்ற மரகதலிங்கமும் தட்சிண காசீஸ்வரர் என்ற ஸ்வேதலிங்கமும் கொண்டு வரப்பெற்று ஆலயங்கள் ஸ்தாபித்தார். ஸ்ரீ சௌபாகிய கணபதி, ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ ஷண்முகமூர்த்தி, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி சமேத ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி போன்ற மூர்த்தங்களுக்கும் ஆலயம் எழுப்ப பெற்று பூஜைகளும் வழக்கமாக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. இதற்கிடையில் தம் குருநாதர் அருளால் தமக்கு அறிவிக்கப்பட்டு இயற்றிய தெய்வீக பாடல்கள் மற்றும் தேசபக்தி பாடல் அனைத்தையும் ஸ்ரீ அகஸ்திய கீதம் என்று ஆசிரம வெளியீடாக வெளியிட்டு பாரத தேசமெங்கும் ஸ்ரீ அகஸ்திய தத்துவத்தை ஸ்ரீ அகஸ்திய கீத பஜனைகள் மூலம் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய அற்புதமான தெய்வீக குரலில் பாடி வந்தார். அந்த பாடல்களை இன்றும் மிகவும் பிரபலமானவர்கள் பலர் பாடுகிறார்கள். உதாரணமாக, பிரபோ கணபதி, ஷண்முகநாயகன் தோன்றிடுவான், லலிதா நவரத்ன மாலை, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கின் போன்ற ஏராளமான பாடல்கள் எழுதியது யாரென்று அறியாமலும் அருளியவர் பெயரை கூறாமலும் பாடுகிறார்கள். அச்சிடும் பொழுது பாடலை எழுதியவர் பெயரை எழுத வேண்டும், அனைவரும் அறிய வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். 1990 ஆண்டு எங்கள் சபையின் 15வது ஆண்டு விழாவிலே வெளியிட்ட புத்தகத்தில் அச்சிட வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் அருளி செய்த பாடல்தான் அருணகிரிநாதர் அருள் அடைய வேண்டும் என்பது. அதை இப்பொழுது ஒலிபடபத்திலே சுவாமி குஹானந்தா திருப்புகழ் சபையின் நாமாவளி பாடலோடு கானட ராகத்தில் கேட்கலாம். அருணகிரிநாதர் அருள் அடைய வேண்டும், அவர் பொழிந்த திருப்புகழில் அமிழ வேண்டும், ஒரு மூலமாய்
வேண்டும். அருணகிரிநாதர் 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 அருள்போதர். அருணகிரிநாதர் 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 அருள்போதர். அருணகிரிநாதர் 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 குருநாதர். அருணகிரிநாதர் 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 குருநாதர். அருணயம்பதியில் அவதரித்து நமக்கந்தாதி தந்த குருநாதர். அருணயம்பதியில் அவதரித்து நமக்கந்தாதி தந்த குருநாதர். கந்தர் அலங்காரம் தந்த குருநாதர். கந்தர் அலங்காரம் தந்த குருநாதர். கந்தர் அனுபூதி தந்த குருநாதர். கந்தர் அனுபூதி தந்த குருநாதர். அருணகிரிநாதர் 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 அருள்போதர். அருணகிரிநாதர் குருநாதர். ஒரு பதி விடாமல் பல பதிகள் சென்று கருணையுடன் கந்தன் திரு புகழ் பாடிய. ஒரு பதி விடாமல் பல பதிகள் சென்று கருணையுடன் கந்தன் திரு புகழ் பாடிய. ஒரு பதி விடாமல் பல பதிகள் சென்று கருணையுடன் கந்தன் திரு புகழ் பாடிய. குருநாதர் நம் குருநாதர். குருநாதர் நம் குருநாதர். பெருமை பெரும் திரு வகுப்புகள் பாடிய குருநாதர். பெருமை பெரும் திரு வகுப்புகள் பாடிய குருநாதர். நம் குருநாதர் நம் குருநாதர். அருணகிரிநாதர் 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 அருள்போதர். அருணகிரிநாதர் 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 குருநாதர். அருணகிரிநாதர் குருநாதர். அருணகிரிநாதர் அருள் அடைய வேண்டும். அவர் பொழிந்த திருப்புகழில் அமிழ வேண்டும். அவர் பொழிந்த திருப்புகழில் அமிழ வேண்டும். ஒரு குலமாய் எல்லோரும் ஒன்ற வேண்டும். ஒரு குலமாய் எல்லோரும் ஒன்ற வேண்டும். ஒற்றுமையாய் இந்நாட்டை உயர்த்த வேண்டும். நாம் ஒற்றுமையால் இந்நாட்டை உயர்த்த வேண்டும். ஒற்றுமையால் இந்நாட்டை உயர்த்த வேண்டும். பெருமை பெரும் மானிடராய் பிறந்தோம் நாமே. பெருமை பெரும் மானிடராய் பிறந்தோம் நாமே. பெற்ற பிறவி இது பயனாக பெரியோர் தம்மை. பெற்ற பிறவி இது பயனாக பெரியோர் தம்மை. மருவி அவர் உரைத்தபடி வாழ்வோம். மருவி அவர் உரைத்தபடி வாழ்வோம். எங்கள் வாக்கினிலே விளையாடும் பணிவேந்தானே. எங்கள் வாக்கினிலே விளையாடும் பணிவேந்தானே. எங்கள் வாக்கினிலே விளையாடும் பணிவேந்தானே. எங்கள் வாக்கினிலே விளையாடும் பணிவேந்தானே. அருணகிரிநாதர் 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 அருள்போதர். அருணகிரிநாதர் 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 குருநாதர். அருணகிரிநாதர் குருநாதர். அருணகிரிநாதர்